ஒரு காலத்தில் 20 எம்எல்ஏக்கள் இந்த கட்சிக்கு இருந்தது. இன்னைக்கு அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது. ஏன் தெரியுமா? உழைக்க வேண்டிய இடத்துல உரிமை கொண்டாடிட்டு இருந்தோம். என்னை ஏமாத்துறவங்களை நான் மன்னிப்பேன். ஆனால் என்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏமாற்ற நான் விடமாட்டேன். எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை. நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா? ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன். சட்டப்படியும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி தலைமை பதவியே கோர்ட்டில் நிற்குது. அஸ்திவாரத்திலேயே சந்தேகம் வந்தால் அந்த கட்டடம் எப்படி நிற்கும்? அதுபோல் தான் சொல்கிறேன். டிசம்பர் 29 சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லைப்பா. அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு. வர தேர்தலில் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும். நாம் இழந்த கட்சியோட அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும். இந்த கட்சியை மறுபடியும் மக்களுக்கான கட்சியாக மாற்றுவதற்கான போராட்டம் இது. அன்புமணி பக்கம் இருக்கிற என் தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். தந்திரங்களுக்கு ஏமாந்துடாதீங்க. ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனச்சாட்சிக்கிட்ட கேளுங்க. பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றுவாரா? எனக்கு வயசாகிடுச்சு, இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன். கோபத்தில் இல்லை, அறத்தோட அன்போட நிற்பேன். ஒரு உரம் ஓடி உழைச்ச என் தம்பிங்க, என் பிள்ளைகள் எல்லோருக்கும் அன்னைக்கு சேலத்துக்கு வரணும். ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது. நாம் எல்லோரும் கை கோர்த்தா இந்த ஆலமரம் நிமிர்ந்து நிற்கும். மக்களுக்கான பாமகவை மீண்டும் உருவாக்குவோம். நீங்கள் நல்லா யோசிங்க.